வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். தீராத ஆன்ம சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம்மா எங்கள் குடும்பம். தெரிஞ்சோ தெரியாமையோ பெற்றோர்களினுடைய சாபங்கள் பெற்றிருக்கோம். இந்த சாப நிவர்த்திக்கான ஒரு பரிகாரமாக என்னமா செய்யலாம்? அது நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஜாதகம் பார்த்தோம், நிறையா கோவில்கள் போனோம், எதுக்குமே கேட்கல. ஆனால் எங்களுக்கு தீரணும். ஏதோ எங்களுக்கு தெரியாமல் நடந்த விஷயம், எங்கள் முன்னோர் சாபம், தாய் தகப்பனாரை நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ கவனிக்காம விட்டுட்டோம். அவங்க சாபங்கள்னால இன்னைக்கு குழந்தை வரம் இல்லாமல் இருக்குது. அப்படியே குழந்தை பாக்கியம் இருந்தாலும் வீட்டில் செல்வாக்கியம் இல்லாமல் இருக்குது. தொட்டது எதுவும் துளங்க மாட்டேங்குது. நிறைய நஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. மனதளவில் ரொம்ப பாதிப்பில் இருக்கும். குடும்பத்தில் சொந்தமாக வீடு கூட இல்லை. தொட்ட வீடு கூட நடக்க முடியாமல் முழுமை பெறாமல் இருக்குது. அதே போல் திருமண வரம் நடக்காமல் இருக்குது. இப்படி நிறைய வீட்டில் எதிர்மறை சக்தினால், இந்த ஆன்ம சாபங்கள்னால குடும்பத்தில் நிறைய நஷ்டங்கள், தொழில் நஷ்டம், இப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு சொல்லுங்கம்மா அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு. வில்வ ஓட்டில் நாம் போடக்கூடிய விளக்கு. அந்த விளக்கை நாம் என்னைக்கு போடணும், என்ன முறையில் போடணும் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது 9 நாள் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த ஆன்ம சாபங்கள் குறைபாடாகும். நமக்கான விருத்திகளை 100% சிவபெருமான் நமக்கு நடத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு பலிதமான ஒரு பரிகாரம் தான். இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பரிகாரம். வில்வ பழம் இருக்கும் இல்லையா, நல்ல முத்துன பழமாக இருக்கணும். அந்த பழத்தை நம்ம ரொம்ப கவனமாக ஒரு ஊசியில் அந்த பழத்தை ரவுண்டு போட்டுக்கணும். ரவுண்டு போட்டு நடுவில் தட்டும்போது அது 2ஆக உடஞ்சிடும், சமமாக உடஞ்சிடும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து சர்க்கரை கலந்து சாப்பிட்லாம், இல்லை சிவனுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம், இல்லைன்னா சாப்பிட்லாம். அதை நல்லா எடுத்துட்டு வெளியில் வச்சுட்டு அந்த ஓடை காய போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பழத்தில் 2 ஓடு வந்துடும். அப்போ 9 நாளைக்கு நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம். ஒரு 18 ஓடுகள் தேவைப்படுது. அதை ரெடி பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே இருக்க சதையை எடுத்துட்டு நல்லா காய போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். தினமும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே, எல்லா நாளுமே இல்லை, இரவு நம்ம வீட்டில் விளக்கு போட்ட பிறகு தான் நம்ம பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கணும். மாலை 6 மணிக்கு மேலே அந்த வில்வ ஓடு 2 ஓடு எடுத்து நம்ம வச்சுட்டு உள்ள நெய் ஊற்றிட்டு பஞ்சாலான திரி, அந்த திரி போட்டு அந்த விளக்கு, அந்த வில்வ ஓட்டுனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த விளக்கை போடணும். தினமும் போடணும், 9 நாள் போடணும். இது தொழில் சார்ந்து இப்போ நான் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆன்மாக்கள்னால ஏற்பட்ட சாபம், பெற்றோர் சாபம், இந்த மாதிரி சாபங்கள்னால நமக்கு இந்த மாதிரி நடக்குது. அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு 100% பலனை கொடுக்கும். வில்வ ஓடுல நாம் போடக்கூடிய விளக்கு, இதை தொடர்ச்சியாக 9 நாளைக்கு நம்ம போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா அப்புறம் போட்ட பிறகு அந்த ஓடை என்னம்மா பண்ணும், ஒரு நாள் போட்ட அந்த ஓடை மறுநாள் போடக்கூடாது. அதை நம்ம எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு ஓடுற நீரில் நம்ம போட்டுடலாம். இந்த பரிகாரம் எல்லாம் 9 நாள் முடித்த பிறகு ஓடுற நீரில் நம்ம எடுத்து போட்டுடலாம். நெய்யில் தான் போடணும், பஞ்சுத்திரி தான் போடணும், மற்றபடி எதுவும் தேவையில்லை. வீட்டில் கண்டிப்பாக சிவபெருமானினுடைய உருவ படமோ அல்லது ஒரு சிறு லிங்கமாவது இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஒரு பலஜென்ம பாவ கர்மாக்கள்னால் ஏற்பட்ட சாபங்கள், வீட்டில் இல்லை பங்காளி சாபம், இப்படி எத்தனையோ வகையான சாபங்கள் இருக்குது. பெண் சாபம் இருக்குது. இந்த மாதிரியான சாபங்கள்னால நம்ம குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னால் 100% நிவர்த்தி கிடைக்கும். செஞ்சு பாருங்க. எல்லா துன்பங்களுக்கும் இறைவன் மாற்றத்தையும் கொடுத்துருக்காரு. ரொம்ப எளிய முறையில் தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய உங்களுக்கு அம்மா சொல்லிகிட்டே இருக்கேன். அதுபடி செஞ்சுட்டு அதனுடைய அருளாசிகளை நிறைவாக பெற்று ஆனந்தமாக, மகிழ்ச்சியமாக, சந்தோஷமாக வாழணுன்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.